بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் தாங்கள் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார்களோ, தாங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மதத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கைகளை காரியங்களை அமைத்து கொள்வதை நாம் அத்தனை பேரும் கண்டு வருகிறோம். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் தங்களுடைய அனைத்து வாழ்க்கை வழிகாட்டுதல்களிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறைகளை காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாகவும், திருமறை குர்ஆன் நமக்கெல்லாம் எதனை கற்றுத்தருகிறதோ அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாகவும் தான் முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் முஸ்லீம்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அடிப்படையாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது கடந்த 2 வாரங்களாக நாட்டையே ஆட்டி படைக்கிற ஒரு மிகப்பெரியதொரு அனர்த்த நிலை இலங்கையை எதிர்கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் வெள்ளத்திலே தத்தளித்து பல கஷ்டங்களை அனுபவித்த மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுகின்ற பணியிலே இலங்கை முஸ்லீம்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த வெள்ளத்திலே சிக்கித் தவித்த மக்களுக்குரிய உணவுகளை, உலருணவுப் பொருட்களை, ஆடைகளை, வீட்டு தேவைகளை நிவர்த்திக்கும் காரியத்திலே சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை இலங்கையை எதிர்கொண்டது என்பது கடந்த 1989 ஆண்டுக்கு பிறகு இதுவே முதன்முறையாக அமைந்திருக்கிறது. 1989 ஆண்டுக்கு பிறகு இலங்கையிலே இப்படியானதொரு அனர்த்த நிலை அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல ஏற்பட்டாலும் கொழும்பை ஆட்டி படைத்த ஒரு வெள்ளப்பெருக்கு கொழும்பை அண்மித்ததே கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரியதொரு வெள்ளப்பெருக்கை இலங்கை எதிர்கொண்டது. அரநாயக்க போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவிலே பல பேர் உயிரை நீத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடைமைகளை முழுமையாகவே இழந்து விட்டார்கள். சொத்துக்கள் என்று சொல்வதற்கு இடமும் இல்லை, இதுதான் என்னுடைய இடம் என்று சொல்வதற்குரிய காணியும் இல்லை. சில இடங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இது என்னுடைய வீடு என்று அடையாளம் காட்டுவதற்கு வீடு இருக்கிறது. ஆனா அரநாயக்கமாரி பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் என்னுடைய வீடு இருந்திருக்கும் என்று அனுமானிக்க முடியுமே தவிர
இதுதான் என்னுடைய இடம் என்று காட்டுவதற்கு இடமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரிய மண் சரிவு அங்கே ஏற்பட்டது. அதே போன்று கடுகண்ணாவை உள்ளிட்ட பகுதிகளிலும் இதே போன்ற மண் சரிவுகள் ஏற்பட்டது. அதே நிலையில் புத்தளம் தப்போவையில் ஏற்பட்ட அனர்த்தம் இருக்கிறது. கொழும்பை மிஞ்சிய ஒரு அனர்த்தத்தை தப்போவை கிராமம் எதிர்கொண்டது. முழுமையாக முழு கிராமமும் மூழ்கடிக்கப்பட்டு சுமார் 200க்கு உட்பட்டவர்களை காணவில்லை என்று அரசே அறிவித்து விட்டது. சில பேர் பாடி கிடைக்குது, அவங்களோட பாடி கூட கிடைக்கல, அவங்கள காணோம்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. இந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை இந்த அனர்த்தத்தினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்வார்கள். ஒரு பௌத்த மத சகோதரராக இருந்தால் அவருடைய மத வழிகாட்டுதல் பிரகாரம் அதை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுவார். இதே ஒரு இந்துவாக இருந்தால் அவர் அந்த விதத்தில் அணுகுவார். ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அவருடைய மத வழிகாட்டல் பிரகாரம் அவர் அதை அணுகுவார். ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் முஸ்லிம்களாக இருந்தால் திருமறை குர்ஆன் அவர்களை எப்படி வழிநடக்க சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தான் சந்தோஷத்தையும் எதிர்கொள்ள வேண்டும், துக்கத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, பாதிக்கப்படாத மக்களை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்கள் ஆரம்பமாக எதனை புரிய வேண்டும் என்றால், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மனதிலும் இவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்காமல் இருந்திருக்கலாம் என்ற பாரிய ஆதங்கம் அவர்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இது ஆரம்பமாக பாதிக்கப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் சந்தோஷப்படவில்லை, யாரும் இதை நினைத்து ஆனந்தப்படவில்லை, கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக உதவி கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டில் மட்டுமல்ல, பல வெளிநாடுகளில் இருந்து இந்த மக்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய, இந்த மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய, இந்த மக்களுக்காக செல்வத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, எந்த பெரிய பெரிய நாடுகள் அளவில் உதவி செய்தவர்களை தவிர்த்து, அரசுகளை தவிர்த்து, தனி மனிதர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு அனர்த்தம் இலங்கையை எதிர்கொண்டாலும் அந்த இடத்திலே முதன்மையாக உதவி செய்பவனாக முஸ்லிம் தான் காணப்படுவான். ஒரு முஸ்லிம் தான் அந்த இடத்திலே இருப்பான். எந்த வெளிநாட்டில் அனர்த்தம் ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே உதவுவனாக முஸ்லிம் தான் காணப்படுவான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ வ நக்ஸிம் மின் அம்வால் வல் அன்ஃபுஸ். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நாங்கள் உங்களை சோதிப்போம். எப்படி எல்லாம் சோதிப்போம் தெரியுமா? உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதனையை உண்டாக்குவோம், பயத்தை தருவான். இன்னைக்கு வெள்ளம் வந்துருச்சு, நாளைக்கு என்ன வந்துருமோ, நாளை மறுநாள் ஏதாவது ஆகிருமோ, வேற விதமான ஆபத்து வந்துருமோ, இது மாதிரியான ஒரு சோதனையை அல்லாஹ் தருவான். பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சோதித்தானா இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்கள் அதை உணர்ந்தார்கள். ஒரு பிடி சோறு கிடைக்காதா என்று தத்தளித்த பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த வெள்ளத்திலே நாம் கண்டோம். ஒரு பிடி சோற்றுக்காக ஒரே நேரத்தில் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கிற நேரத்தில், எனக்கு வேண்டாம் என்னுடைய தாய்க்கு கொடுங்கள், எனக்கு வேண்டாம் என்னுடைய பிள்ளைக்கு கொடுங்கள், எனக்கு வேண்டாம் என்னுடைய மனைவி பசியிலே இருக்கிறாள் என்று சொல்லி தனக்கு வேண்டாம் இன்னொருவருக்கு கொடுங்கள், எங்களுக்கு வேண்டாம் பக்கத்து வீட்டிலே இருக்கிற மாற்று மத நண்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் என்றெல்லாம், தங்களுக்கு வேண்டாம் இன்னொருவருக்கு கொடுங்கள் என்று சொன்ன காட்சிகளை நேரடியாக பார்த்தோம். காரணம் என்ன? அவர்களுடைய பசிதான். அல்லாஹ் பசியினால் அவர்களை சோதிக்கிறான், கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தில் கூட எனக்கு கிடைக்கிற அதே ஆனந்தம் இன்னொருவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் நினைத்தார்களே. இந்த மாதிரியான நிலை பாதிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து நேரங்களிலும் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், உங்களுடைய உயிர்களை கைப்பற்றி உங்களுடைய சொத்துக்களை அழித்து நாங்கள் உங்களை சோதிப்போம் சொல்லி காட்டுறான். இதுல யாரு பொறுத்துக் கொள்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் உண்டு. சொத்துக்களை உயிர்களை கைப்பற்றுவானா? உயிர்கள் கிட்டத்தட்ட 84 பேர் மரணித்திருக்கிறார்கள். இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக 84 பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அதே போன்று பல்லாயிரக்கணக்கான சுனாமியை மிஞ்சிய அளவுக்கான பாதிப்பை இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறதோ என்று நினைக்கிற அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பாக கண்டது சுனாமியை தான்.
சுனாமியில வந்து அடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போச்சுதே, அதை பார்த்து இப்படி ஒரு அழிவும் உலகத்தில் ஏற்படுமா என்று யோசித்தோமே. கொஞ்சம் வெள்ளம்பிட்டிய ஏரியாவுக்கு போய் பாருங்க, புத்கமு ஏரியாவுக்கு போய் பாருங்க, சேதவத்த ஏரியாவுக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொஞ்சம் போய் பாருங்க. அங்கே கட்டிடங்களை தவிர, தாப்பைகளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. கட்டிடத்தை தவிர வேற ஒன்றையுமே எடுப்பதற்கில்லை. தேக்கு மரத்தில் செய்த கட்டில்களும் தேக்கு மரத்தில் செய்த அலுமாரிகளும் ரோட்டிலே வீசப்பட்டிருக்கிறது, எடுக்க முடியவில்லை. சொத்துக்களில் ஒரு ரூபாய் கூட அவர்களுக்கு கிடையாது. சில பேர் நினைச்சுக்கிட்டு போறாங்க ஏதோ நம்மளால முடிஞ்சதை காப்பாத்திக்கலாம். உள்ள போய் பார்த்தா 80,000 ரூபாய் கொடுத்து வந்த சோஃபா காணோம், எடுக்க முடியாது. லட்சம் ரூபாய் போட்டு வாங்கின கட்டில் மெத்தைகள் எடுக்க முடியவில்லை. டிவிகள், கம்ப்யூட்டர்கள், ஒவ்வொருவருடைய சொத்துக்களையும் கணக்கு போட்டு பார்த்தால் ஒருவருடைய சொத்தே பல கோடிகளை தேரும் அளவுக்கு அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கிறது. உடுத்திய ஆடையோடும் கையில் இருந்த செல்போனோடும் தங்களுடைய குழந்தைகளோடும் மாத்திரம்தான் தெருவுக்கு வந்திருக்கிறார்களே தவிர எந்த ஒரு சொத்தையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அங்கே மீட்பு பணியிலே நம்முடைய தோழர்கள் ஈடுபடுகிற நேரத்தில் கண்ட காட்சிகள் இருக்கிறதே, கண்ணீர், இரத்த கண்ணீர் வடிகிற அளவுக்கான காட்சிகளை நம்முடைய தோழர்கள் அங்கே கண்டார்கள். ஒருவர் வருகிறார், அத்தனை பேரையும் தண்ணீரில் இருந்து கரைக்கு வெளியே மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள். மீட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் மாத்திரம் வந்து சொல்லுகிறார், என்னை மீண்டும் தண்ணீருக்குள் அழைத்து செல்லுங்கள். ஒரு புத்தி உள்ள மனிதர் இவரை பார்த்து என்ன கேட்பார்? ஏம்பா, அத்தனை பேரையும் தண்ணீர இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம், உன்னை மட்டும் திரும்ப உள்ள கூட்டிக்கிட்டு போக சொல்றியே, இது ஒரு புத்திசாலித்தனமான காரியமா? இது ஒரு புத்தி உள்ளவன் செய்வானா என்று கேட்கிற அளவுக்கான சம்பவம் அது. அவர் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய வீடு முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, வீட்டில் இருந்து ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது. இன்னும் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரங்களோ தாண்டி விட்டால் என்னுடைய வீட்டினுடைய கூரையும் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுவிடும். அதற்கு முன்பதாக நான் அங்கே செல்ல வேண்டும். கூரையே மூழ்கடிக்கப்படுகிற அளவுல உள்ள வீட்டுக்கு நீ எதுக்குப்பா போகணும்? அதான் ஊட தாண்டிடுச்சுல்ல. கூரையே மூழ்கடிக்கிற நேரத்தில் நீ அங்க போய் என்னத்தை செய்ய போற? மக்கள் எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், உன்னை ஏன் அங்கே அழைத்து செல்ல வேண்டும்? இல்லை, அந்த கூரைக்கு மேலால் என்னுடைய ஒரு பேக்கை வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஒரு பை இருக்கிறது, அந்த பைக்குள்ளாக நாளை காலையில் நான் சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க வேண்டி இருக்கிறது. அதனுடைய விசாவும் பாஸ்போர்ட்டும் அந்த பேக்குக்குள் தான் இருக்கிறது. அதை எடுக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும். இந்த அளவுக்கு அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டது. சில பேர் வருகிறார்கள், கர்ப்பிணிகளை சாதாரணமாக அழைத்து வந்துவிட முடியாது. முதல் நாள் நம்முடைய தௌஹீத் ஜமாத் தொண்டர்கள் அந்த களத்திலே இறங்குகிற நேரத்திலே கையிலே போட்டுகள் இல்லை, மோட்டார் படகுகள் இல்லை, வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுவரைக்கும் என்ன செய்வது? கையில போட் இல்லைங்க, வேற யாராலும் போட முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்முடைய தொண்டர்கள் களம் கண்டார்கள். எப்படி களம் கண்டார்கள் தெரியுமா? 2 பெரலை எடுத்துட்டு வா, பெரலுக்கு மேல பலகையை கட்டு, அதுல நீஞ்சி போய் காப்பாத்திட்டு வா. 15 அடி 20 அடி ஆழமுள்ள தண்ணீர். இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு கிராமமும் இந்த அளவுக்கு மூழ்கி இருக்காது என்கிற அளவுக்கு தண்ணீர் ஆட்கொண்டிருந்தது. போட்ல போய்கிட்டு இருந்தா சில வீடுகளில் இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமா போங்க, அந்த இடத்துல ஒரு வேன் இருக்குது, கொஞ்சம் இந்த பக்கமா போங்க, 3 ஆட்டோ இருக்குது, அந்த பக்கமா போங்க, அவருக்கு ஒரு கார் இருக்குது. கார்களும் வேன்களும் சொத்துக்களை பார்த்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அளவு கடந்த அருளை செய்திருக்கிறான். யோசித்துக் கொள்ளக்கூடாது இவருடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்று. சுபஹானல்லாஹ், இலங்கை வரலாற்றிலே இலங்கை முஸ்லிம்கள் பலவிதமான எதிர்ப்புகளையும் பலவிதமான அழிவுகளையும் சந்தித்தார்கள். சந்தித்து வெறும் 6 மாதங்களில் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் இந்த சமுதாயம். அதுதான் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் அவர்களுக்கு நாங்கள் அருள்களை திறந்து விட்டு விடுவோம் அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி 1990 வடக்கு வெளியேற்றப்பட்டு சொந்த நாட்டிலேயே, உலக வரலாற்றில் சொந்த நாட்டுக்குள்ளேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக குடியேறினார்கள் என்றால் அது இலங்கை தான். புத்தளத்திலும் அனுராதபுரத்திலும் கொழும்பிலும் பல ஏரியாக்களிலும் அகதிகளாக குடியேறினார்கள். இன்றைக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு செழிப்பாக்கி விட்டான். பல கோடீஸ்வரர்களை அல்லாஹ் அதிலே உருவாக்கி இருக்கிறான், பல கல்விமான்களை அல்லாஹ் அதிலே உருவாக்கி இருக்கிறான், பல படித்த மக்களை உருவாக்கி இருக்கிறான். இன்றைக்கு சீரும் சிறப்புமாக வெளியேற்றியவர்கள் இன்று வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு உடுக்க ஆடை இல்லை, எங்களுக்கு உண்ண உணவில்லை என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள்.
வெளியேற்றப்பட்ட சமுதாயம் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய பொறுமைக்கு கொடுத்த அருளாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அலுத்கம கலவரம், தர்கா டவுன் கலவரம் நடைபெற்று 2 வருடங்களும் இல்லை. அந்த கலவரத்திலே பாதிக்கப்பட்ட வீடுகளும் பாதிக்கப்பட்ட கடைகளும் பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல்களும் பாடசாலைகளிலும் எடுப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது. இதே போன்று வெறும் கட்டிடத்தை தவிர சில இடங்களில் கட்டிடங்கள் கூட இல்லை, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அலுத்கமையை நீங்கள் போய் பார்த்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அதை கணிக்க முடியுமா? ஒரு கலவரம் வந்த மண்ணாக அதை பார்க்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்தான், மீண்டும் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதே போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருக்காது. ஆனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட வேண்டும். நாங்கள் அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறான் என்று நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் உதவி செய்கிற மக்களும் தாராள மனப்பான்மையோடு உதவி செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா? சில இடங்கள்ல நம்ம தொண்டர்களை வசூலுக்கு அனுப்புறோம். ஸ்டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு கடையா வசூல் பண்ண போறான். வசூல் பண்ண போறவங்கள்ட்ட சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பல பேர் உதவி செய்கிறார்கள். சில பேர் இந்த நேரத்திலும் வரட்டு திமிரை காட்டுகிறார்கள். தௌஹீத் ஜமாத் என்ற ஓரக்கண் பார்வை பார்க்கிறார்கள். இப்படி பார்ப்பவர்கள் என்னடா நீங்களாம் பிச்சைக்காரனுவ, பிச்சை கேட்டு வாரீங்களான்னு கேட்கிறாங்க. உண்மைதான், பிச்சை தான் கேட்டு வருகிறோம். எங்களுக்காக பிச்சை கேட்டு வரமாட்டோம், வரவும் இல்லை. இதுவரை இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் வரமாட்டோம். மக்களுக்காக பிச்சை கேட்டு வருகிறோம். அவர்களுக்காக கொடுப்பதில் என்ன விலை? இதே நிலை உங்களுக்கு வராதா? பஜார்ல கடை வச்சிருக்கிறோமே, பெரியோரு மாட மாளிகை மாதிரி கடை இருக்குது, நாளைக்கு அந்த கடை உங்க கையில இருக்கும்னு நிச்சயமா? ஒரே நேரத்தில் யார் எதிர்பார்த்தால் வெறும் 3 நாட்களில் கோடீஸ்வரன் தெருக்கோடிக்கு வந்து நிற்கிறானே, இந்த நிலை பஜார்ல கடை வச்சவனுக்கு வராதா? வெளியூர்களில் கடை வச்சிருக்கிறவனுக்கு வராதா? கோடீஸ்வரனுக்கு வராதா? பிச்சைக்காரர்கள் என்று தூட்டுகிறார்களாம். இது அவர்களுக்கு கௌரவமாம், நமக்கு இழுக்கென்று நினைக்கிறார்களாம். ஒரு நாளும் மக்களுக்காக போய் கை நீட்டுவதில் இழுக்கை பார்த்தது இந்த ஜமாத்து கிடையாது. போய் கேட்கிற நேரத்தில் இப்படி பேசுபவர்கள் உண்டு. இதே நேரத்தில் கொடுக்கிற சிலரை பார்க்கிறோம். சில இடங்களில் போய் மக்களுக்கு கொடுக்கிறாங்க. கொடுக்கல எப்படி கொடுக்கிறது தெரியுமா? ஒருவன் ஒரு பார்சலுக்கு 2 பார்சல் கேட்கிறானா, கொடுத்துட்டு போய் என்ன குறை? சில இடங்களில் சில பாதிக்கப்படாதவர்கள் வந்து வரிசையில் நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஏமாற்றுவது இந்த சமுதாயத்தை, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டியதை கண்ணியமாக கொடுத்து அனுப்புங்கள், அவருடைய வாசலுக்கு சென்று கொண்டு சேருங்கள். இந்த நிலைதான் நிவாரண பணிகளில், மீட்பு பணிகளில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வேலை செய்கிறார்கள் என்றெல்லாம் பேசிய பல மேதாவிகள் இன்றைக்கு அவர்களும் டி-ஷர்ட்டோடு களமிறங்கி இருப்பது ஆச்சரியத்தின் உச்சகட்டம். எப்படி தௌஹீத் ஜமாத் டி-ஷர்ட்டோட இறங்கிடுச்சு, நோ லிமிட் போட்டுக்கிட்டு வர்றானே, ஃபேஷன் பேக் போட்டுக்கிட்டு வர்றானே, இதெல்லாம் தக்வாவோட உச்சகட்டமோ என்ன? டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு வேலை செஞ்சா தக்வா இல்லையா? தக்குவா மெஷின் யாத்தியாவது இருந்தா கொஞ்சம் இலவசமா எங்களுக்கு தாங்க, காசு இருந்தாலும் தர்றோம் அளந்து பார்த்துக்கிறதுக்கு. தக்குவா இருக்குதா இல்லையா? இந்த தக்குவா மெஷின் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் திரிகிறாங்க. தக்குவா இவர்கள் டி-ஷர்ட் போட்டால் தக்குவா இல்லை, ஜுப்பா போட்டா மட்டும் தக்குவாவாப்ப, மற்ற டி-ஷர்ட்ல போட்டா மட்டும் தக்குவாவா? எதற்காக இந்த டி-ஷர்ட் அணியப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில இடங்கள்ல நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். மீட்பு பணியிலே நம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள். டிசாஸ்டர் மினிஸ்ட்ரியில இருந்து போன் பண்றான். போன் பண்ணி ஒரு ஏரியாவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 11 பேர் இருக்கிறார்கள், அந்த 11 பேரையும் நீங்கள் போய் அழைத்து வர முடியுமா என்று கேட்கிறான். சொன்ன இடம் எது தெரியுமா? அந்த இடத்திற்கு ராணுவமே நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டது. போகலாம், அந்த அளவுக்கு வேகமான தண்ணீர். நம்முடைய படகு ஓட்டுநரிடத்தில் கேட்கிறோம், இப்படி ஒரு இடம் இருக்குதுங்க, ரொம்ப டேஞ்சரான இடம் என்று சொல்றாங்க, நேவியே போகலாங்கிறான், அந்த இடத்துக்கு போகலாமா? அல்லாஹ் இருக்கிறான் பாய், போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு. நான் முதல்ல அவர் தைரியமா இருக்கணும்ல, எடுத்து போறாரு. போய் பார்க்கிற நேரத்தில் கேட்கிறவனுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் ஒன்றும் ராணுவம் அல்ல, நீங்க தவறி எங்களுக்கு கால் பண்ணிட்டீங்களோ தெரியாது, நாங்க ராணுவம் அல்ல, மினிஸ்ட்ரியில இருந்து போன் பண்றான். அப்பொழுது சொல்றான், இல்லை நீங்கள் ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் என்பது எங்களுக்கு தெரியும், அதனால் தான் போன் பண்ணினோம், சரி நாங்கள் போய் அவர்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி நம்முடைய தொண்டர் படை அங்கே விரைந்தது. போய் பார்த்தா 11 பேரும் மாற்று மத சகோதரர்கள். தண்ணீர் அவ்வளவு வேகமாக இருக்கிறது. அழைத்து கொண்டு அவர்களை வருகிற வழியிலே நம்முடைய படகு கூட ஒரு தாப்பைக்கு மேல போய் நின்றுச்சு, ஒரு செவருக்கு மேல போய் நின்றுச்சு. செவர் எங்கே இருக்குது, ரோடு எங்கே இருக்குதுங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து ஒரு நீச்சல் தெரிந்த சகோதரன் தான் தண்ணீருக்குள் பாய்ந்து அவ்வளவு பிரம்மாண்டமான படகை
தன்னால் முடிந்தவரை சிரமப்பட்டு அந்த சிவரிலே இருந்து இறக்குவதற்கு தண்ணீருக்குள் தத்தளித்து கஷ்டப்பட்டு வெளியிலே எடுத்தான். இந்த கஷ்டம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ஜிஹாதிகள், வாட்ஸ்அப்ல அவங்களை விட்டுறதுக்கு நிவாரணம் பண்றவங்க யாரும் கிடையாது. நிறைய பேர் வெள்ள நிவாரணமும் மீட்பு பணியும் எதுல செய்யறது தெரியுமா? ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும். ஜமாத்தை பத்தி எஸ்எல்டிஜே பத்தி அவங்களுக்கு ஏதாவது பேசலன்னா அன்னைக்கு அவன் ஃபேஸ்புக் திறந்ததே நஷ்டமா நினைப்பான். அந்த இடத்தில் வந்து நின்று பாருங்கள், தலைவர்கள் முதலில் கணம் காண வேண்டும். தலைவர்கள் இல்லாத எந்த ஒரு தொண்டரணியும் ஒழுங்காக செயல்படாது என்பது வரலாறு. இந்த ஜமாத்தினுடைய தலைவர்களை பார்த்திருப்பீர்கள், அத்தனை பேரும் தண்ணீருக்குள் இருந்தார்கள். எத்தனை முஃப்திகளை தண்ணீருக்குள் பார்த்தீர்கள்? எத்தனை தளபதிகளை பார்த்தீர்கள்? எத்தனை கவுன்சில்கள் இருக்கிறது, லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்கிறது? எத்தனை தலைவர்களை அவர்களுடைய தண்ணீருக்குள் பார்த்தீர்கள்? ஒருவரும் கிடையாது. கேட்டா தௌஹீத் ஜமாத் டீஷர்ட் போட்டுக்கிறான், இது மட்டும்தான் உனக்கு பிரச்சனையா? எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நிலையை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்வது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒரு இடத்துல 90 பெண்கள் பாதிக்கப்பட்டு வெளியில் வர முடியாமல் தத்தளித்தார்கள். வெளியிலே எடுப்பதற்கு நம்மிடத்தில் படகு இல்லை. 90 பெண்களை வெளியிலே எடுக்க வேண்டும். வயோதிபர்கள், கர்ப்பிணிகள், தாய்மார்கள், சின்ன குழந்தைகள் எப்படி வெளியில் எடுக்கிறது? ஒரு சகோதரர் இருந்தார், அவருக்கு நீச்சல் தெரியும், ஆனால் வயசாளி. இன்னொருவர் இருக்கிறார், நீச்சல் தெரியும், நோயாளி. இன்னும் ஒரே ஒரு இளைஞர் மாத்திரம்தான். மற்ற இளைஞர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த தகரத்தினால் செய்யப்பட்ட, பெறனால செய்யப்பட்ட அந்த படகை குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள போட்டு ஒரு குடும்பத்தை கரைக்கு வந்து சேர்ப்பதற்கு சுமார் 2.5 மணி நேரங்கள் எடுத்தது. இப்படி எடுத்து 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 90 பேரையும் வெளியிலே எடுத்தது. எந்த ஜமாத்தாக இருந்தாலும் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு நிலையைத்தான் தௌஹீத் ஜமாத் எடுத்தது. அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் நினைக்க வேண்டும், எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த சோதனை நாங்கள் அப்படியே அழிந்து போவதற்கல்ல, மீண்டும் எழுந்து வருவதற்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த ஒரு முசீபத் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறத நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? யாராவது மௌத்தா போனா மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். வீட்டில் கரண்ட் போனாலும் இதைத்தான் சொல்லணும், பேனா எழுதாட்டியும் இதைத்தான் சொல்லணும். அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு முசீபத்து வந்துருச்சா? முசீபத்துக்கு அல்லாஹ் சொல்லி தருவது என்ன? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சில சிங்கள மக்களை பார்க்கிறோம், மாற்று மத சகோதரர்களை பார்க்கிறோம். கடவுள் எங்களை சோதித்து விட்டார், சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, எங்களை அழித்து விட்டான், இப்படி புலம்புகிறார்கள். சில முஸ்லிம்களையும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ் எங்களை பார்க்க மாட்டானா, இப்படி ஒரு சோதனையா என்றெல்லாம் பேசுகிறார்கள். இது பேசக்கூடாது. பாதிக்கப்பட்டவர் உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய சோதனையை விட நாளை மறுமையை சோதனை களமாக மாற்றிவிடும். அல்லாஹ் உங்களை பார்க்காமல் இல்லை, உங்களை சோதிக்கிறான். இந்த சோதனையிலிருந்து நாம் மீட்சி பெற வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஒரு பாதை வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கபிரிஸ்தானத்தால போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி அழுது கொண்டு இருக்கிறார். அழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஏம்மா கபரட்ட நின்று அழுதுகிட்டு இருக்கிறியே, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாள் தெரியுமா? காரசாரமாக நபிகள் நாயகத்திற்கு பதில் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பதிலும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார்களாம். போனதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தெரிய வருகிறது, நம்முடன் பேசியது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், வேறு யாரும் அல்ல என்ற செய்தி கேள்விப்படுகிறது. ஓடோடி வருகிறார் நபிகள் நாயகத்தில், அல்லாஹ்வின் தூதரே மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நீங்கள் தான் என்று தெரியாமல் பேசிவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொறுமை என்பது முதலாவது வர வேண்டியது. பொறுமைங்கிறது புறவு வரக்கூடாது, ஆரம்பத்திலே வர வேண்டியதான் பொறுமை. பொறுமை இழந்துடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய சோதனை அது. ஒருவரை இழப்பது அல்லது ஒரு சொத்துக்களை இழப்பது, நம்முடைய வீடுகளை இழப்பது, இதுவெல்லாம் உங்களுக்குரிய சோதனைகள், இவற்றை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவனுக்கும் என்ன உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எவ்வளவு அருமையான செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மஸலுல் மூமின், மூமினுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு இளந்தளிர் பயிரை போன்றவன். ஒரு மூமின் எப்படி இருப்பான்னு கேட்டா, ஒரு இளம் பயிர் இருக்குது இல்லையா, அது மாதிரி இருப்பானாம். காற்று வேகமாக அடித்தால் ஒரு புறம் சாய்ந்து விடுவான், மீண்டும் காற்றடிக்கும் போது மறுபுறம் எழுந்து நின்று விடுவான்.
ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்கும்? ஒரு ஆபத்து வருதா கீழே விழுந்துருவாரு, ஆனா திருப்பி எந்திரிச்சுக்கிடுவாரு. அதையே நினைத்து 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 தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட மாட்டார். ஆனால் ஒரு முனாஃபிக்குடைய ஒரு கெட்டவனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் ஒரு தேவதாரு மரத்துக்கு ஒப்பானவன். ஒரு ஆலமரம் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக வளர்ந்து அப்படியே வேர்பிடித்து ஆடி அசையாமல் அப்படி ஒரு கம்பீரமாக நிற்கும். இப்படித்தான் ஒரு முனாஃபிக் நிற்பான். வேகமாக ஒரு காத்தடித்து விட்டால் மொத்தமாக விழுந்து விடுவான், மீண்டும் எந்திரிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முனாஃபிக்கா இருந்தா பார்க்கிறதுக்கு நீங்க பாப்பீங்க, இப்படி நமக்கெல்லாம் சோதனை வருது, எத்தனை கெட்டவனை பார்க்கிறோம், இப்படி நிக்கிறானே. அபூஜகலை விடுவாங்க. அபூஜகல் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தான், உத்துபா எவ்வளவு கம்பீரமாக இருந்தான், ஷைபா எவ்வளவு பலமானவனாக இருந்தான், வலீத் இப்னு முகீரா எவ்வளவு திறமையானவனாக இருந்தான். அத்தனை பேரும் எங்கே? ஒரே ஒரு பத்ருக்களம் அவர்களை பாலும் கிணற்றுக்கு தள்ளி புதைக்க வைத்தது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பத்ருக்களம் அல்ல, எத்தனை யுத்தகலங்களையோ சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹ்வை சாய்க்க முடியவில்லை, நபித்தோழர்களை சாய்க்க முடியவில்லை, கொள்கையை வீழ்த்த முடியவில்லை. காரணம், அவர்கள் இருந்தது சத்தியத்தில், அவர்கள் மூமின்களாக இருந்தார்கள். இந்த பாதிப்பு ஏற்பட்ட முஸ்லிம்கள் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? நான் தேவதாரு மரம் அல்ல, நான் முனாஃபிக் அல்ல, நான் முஸ்லிமாக இருக்கிறேன், என்னை யாரும் வீழ்த்தி விட முடியாது. இப்படி ஒரு சோதனை வருகிற போது நான் மெதுவாக சாய்ந்தாலும் மீண்டும் அல்லாஹ் என்னை எழுப்பி விடுவான், என்னை வீழ்த்தி விட மாட்டான், இந்த சமுதாயம் எனக்கு கை கொடுக்கும் என்ற நிலை பாதிக்கப்பட்ட அத்தனை சகோதரர்களுக்கும் உண்டாக வேண்டும். யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சோதனை வந்திருக்கிறதே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்கிறீர்களே, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹ் என்னை விரும்புகிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டப் போகிறான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரப்போகிறான், அதனால் அல்லாஹ் என்னை சோதித்தான். யார் அல்லாஹ் விரும்புவானோ அவங்களை அல்லாஹ் சோதிப்பான். இன்றைக்கு சோதனைக்குள்ளான மனிதர்களுக்கு, உண்டான தாய்மார்களுக்கு, சோதனைக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடி இருக்கிறான். என்ன நலவு? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களே, இரவு பகல் பாராது அந்த மக்கள் மீட்டெடுக்கப்பட்டார்களே. 84 பேர் தான் மரணித்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள், வீடுகள் மாத்திரம் ஒரு தெருவில் மாத்திரம் 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. இப்படி கணக்கு போட்டால் அந்த பாதிக்கப்பட்ட ஏரியா இருக்குதே, பல்லாயிரக்கணக்கான வீடுகள், ஒரு வீட்டுக்கு 5 பேர் கணக்கு போடுங்க, எத்தனை லட்சம் மக்கள் வருவார்கள். அரசு சொல்லுகிற கணக்கை கணக்கில் எடுக்க வேண்டாம். காரணம் என்ன? அவர்கள் யாரெல்லாம் முகாம்களில் பதிவு செய்தார்களோ அவருடைய எண்ணிக்கையை தான் அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பதிவுகளற்று காணப்படுகிறார்கள். அத்தனை பேரையும் கூட்டி கழிச்சு பாருங்க, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள்ல 84 பேருடைய உயிர் தான் போயிருக்கிறது, மீதி அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களே. இதை விட ஒரு நலவு வேண்டாமா? அல்லாஹ் உயிரை காப்பாற்றி விட்டான், சொத்து போனால் போகிறது, அந்த சொத்தை மீண்டும் உழைத்து விட முடியாதா? உயிரை யாராவது மீட்டு தருவார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதவல்லாஹு லனா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எழுதி விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்ன சொல்லணுமா? அல்லாஹ் எங்களுக்கு விதிச்சது அது எங்களுக்கு வந்திருக்குது, அவ்வளவுதானே தவிர அல்லாஹ்வை மீறி வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு ஈமான்தாரியினுடைய, ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய மூமினுடைய நிலையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினுடைய நிலையை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மூமின்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்களா? ஏன் ஆச்சரியப்படுறாங்க தெரியுமா? மூமினை தவிர இந்த நிலை யாருக்கும் ஏற்படாது. அவனுக்கு ஒரு நலவு ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வை துதிக்கிறான், புகழ்கிறான், அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறான். மூமினா இருந்தா நலவொன்று ஏற்பட்டா அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறானா. இதே ஒரு கெட்டவனாக இருந்தால், மூமின் அல்லாதவனாக இருந்தால் அவன் இப்படி செய்வானா? செய்ய மாட்டான். இதே நேரத்தில் அதே மூமினுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவன் அதை பொறுமையாக எதிர்கொள்கிறான், அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட்டு பொறுமை காக்கிறான். அதற்காக அவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். உலகத்தில் தற்கொலை செய்து கொள்ளுகிற வீதம் இருக்குது, அதை கணக்கிட்டு பார்ப்பாங்க. கணக்கிட்டு பார்த்ததுல அரபு நாடுகளை கணக்கிட்டு பார்த்து சொல்றான், பல நாடுகளோட அரபு நாட்டை ஒப்பிடுறான். ஒப்பிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? மற்ற கண்ட்ரிகளை விட
அரபு நாட்டில் தற்கொலை வீதம் ரொம்ப கம்மிங்கிறான். என்ன கம்மி? அவனுக்கு பதில் தெரியல, ஆனா கம்மிங்கிறான். என்ன காரணம் தெரியுமா? இன்னால் இல்லை வைநாளி ராஜூன் போயிடுவாங்க, அவ்வளவுதான். எது நடந்தாலும் சரி, வைதா அசாபத்தும் முசீபா காலு இன்னால் இல்லை வைநாளி ராஜூன். அல்லாஹ் வச்சதுப்பா, அவ்வளவுதான், அல்லாஹ் எனக்கு தருவான், போயிடுவாங்களா இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்துக்களோடு இருந்த நீங்கள் தெருக்கோடிக்கு வந்திருக்கலாம். அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு மீட்டு தருவான், அது அல்லாஹ்வுடைய சொத்து, அல்லாஹ் எனக்கு மீண்டும் தராமல் இருக்க மாட்டான் என்ற எண்ணம் வருகிற நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த ஏற்பட்ட துன்பத்திலிருந்து அத்தனை பேரை மீட்டெடுப்பான் என்பதில் எல்முனை அளவுக்கும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு குடியேறி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத் சார்பாக பல ஊர்களிலிருந்தும் நம்முடைய அனைத்து கிளைகளிலிருந்தும் தொண்டர்களை இறக்கி அவர்களுக்காக துப்புரவு பணியை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக வெள்ளம் வடிந்ததற்கு பிறகு ஜமாத்து முக்கியமான சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வேலை என்ன? துப்புரவு பணியில் ஈடுபடுவது. இரண்டாவது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவது. சில மருத்துவர்கள் வேலை பார்க்கிறார்கள், சம்பளமே என்று வேலை பார்க்கிறார்கள், அவருடைய தொழில் அது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய பங்களிப்பு இது என்று சொல்லி அவர்கள் தங்களை அதற்காக அர்ப்பணித்தார்கள். எத்தனையோ மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்துகள் போய் சேர வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் நோய் வந்து கொண்டிருக்கிறது, தொற்று நோய் போன்ற வேறு விதமான இன்ஃபெக்ஷன்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களை காக்க வேண்டும், அவர்களுக்கான மருத்துவங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக பல பகுதிகளிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது. அதே போன்று துப்புரவு பணி இருக்கிறது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து விமர்சிப்பது என்பது உலகத்திலே இருப்பதில் மிக மிக இலகுவான லேசான காரியம். எது தெரியுமா? கையில் இருக்கிற ஐபோன்ல தமிழ் ஃபாண்ட போட்டு எஸ்எல்டிஜே காரன் கல்லன் என்று எழுதுவது லேசு, எஸ்எல்டிஜே காரன் காரன் என்று எழுதுவது ஈஸி, எஸ்எல்டிஜே காரன் படம் காட்டுகிறான் என்று சொல்லுவது ஈஸி. அப்படி சொல்லுகிற நண்பர்கள் எங்களோடு 1 மணி நேரம் எலிகள் நிறைந்த வீட்டுக்குள் வந்து துப்புரவு பணியை மேற்கொள்ள முடியுமா? குப்பையாக இருக்கிற முழு வீட்டையும் சுத்தம் செய்ய முடியுமா? காலிலே பூட்ஸ்களை போட்டுக்கொண்டு கையிலே கவர்களை மாட்டிக்கொண்டு அப்படியே வேட்டு கிரகத்திலிருந்து வந்தவனை போன்று ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளும் சென்று ஜாதி மத இன குல வேறுபாடின்றி வேலை பார்க்கிறானே எங்களுடைய உறவுகள் செய்கிறார்களே, இவற்றை ஈடு கொடுக்க முடியுமா? விமர்சிப்பவர்கள், விமர்சிக்கும் தலைவர்கள், ஹுதுபாக்கள் பேசக்கூடியவர்கள் பேசுதானே. மைக்கு முன்னாடி பேசுறது ஈஸி, கேட்கிறது ஈஸி, எழுதுறது ஈஸி, போய் பணி செய்வது கஷ்டம். அதை யோசிச்சு பாருங்க. வெளியூர்ல சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திண்ணை இல்லாம சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கிறான்னு. இங்கே வேலை செய்கிற ஒரு தொண்டர் கூட வெளியூரில் இருந்து பல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வருகிறார்கள். சொந்த காசுல டிக்கெட் எடுத்து பஸ்ல வர்றான், சொந்த காசுல வேலை செய்கிறான். எவர்களும் அடுத்தவருடைய காசுக்காக சம்பளத்துக்காக வரவில்லை. சில வீடுகளுக்கு போய் வேலை செய்கிற நேரத்தில் அந்த மக்கள் வேலை செய்த ஆர்வத்தில் ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னா தலைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு. 5000 ரூபாய் வச்சுக்கிறீங்க, நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க அல்லாஹ்க்காக வேலை செய்ய வந்தோம், நீங்க எதுவும் கொடுக்கிறதா இருந்தா தலைமையில கொண்டு ஒப்படைங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருவாங்க. சொன்னவர்கள் யார் தெரியுமா? சொன்னவர்களுடைய தொழில் என்ன தெரியுமா? நகைக்கடை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய ஹார்ட்வேர் வைத்துக் கொண்டிருக்க முதலாளிமார் வந்திருக்கிறார்கள், பல லட்சக்கணக்கான சொத்துக்களோடு ஒவ்வொரு நாளும் வியாபாரம் செய்யக்கூடிய கோடீஸ்வரர்கள் வந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் அண்டண்டைக்கு கூலி வேலை செய்யக்கூடிய தெருக்கோடியில் இருக்கக்கூடிய கூலி ஆட்களும் இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள். உங்க தொழில் பட்டு போயிருமேங்க, யோசிக்கல, தொழில் பட்டு போயிரும். ஆனா அவன் அதை யோசிக்கல. என்ன யோசிக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 60 வருடங்கள் வாழ்ந்தால் 24 வருடங்கள் ஒருவன் தூக்கத்தில் கழிக்கிறான். அவன் கணக்கு போட்டு பார்த்து சொல்றான், ஒவ்வொரு மனிதர்களும் 24 ஆண்டுகள் தூக்கத்திலேயே கழித்து விடுவார்கள். 60 வருஷம் வாழ்றான்னா அந்த 60 வருடத்தில் 4 நாட்கள், 60 வருடத்தில் 2 நாட்கள், 60 வருடத்தில் ஒரு 10 நாட்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்க கூடாதா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொண்டு பணி செய்யக்கூடாதா? அவருடைய வீடுகளை துப்புரவு செய்து கொடுக்க கூடாதா? அவருடைய குளியலறைகளை துப்புரவு செய்து கொடுக்க கூடாதா? நேற்று ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாள், 3 பிள்ளைகளோட வாரா, 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். என்னுடைய வீட்டை துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். பெரிய சொத்து பத்தெல்லாம் இல்லம்மா, அதுக்குள்ள வந்து துப்புரவு பண்ணிட்டு போங்க, தயவு செஞ்சுதாங்க.
அப்படின்னு கேட்கிறா. இவர்களுக்கு யார் பதிலளிப்பது? சில பேர் வருகிறார்கள். ஒரு பெண்மணி, மாற்று மத பெண்மணி, வயோதிபர், அவரால் நடக்கக்கூட முடியவில்லை, 10 தடவைக்கு மேல் வந்து விட்டார். தொண்டர்களை தாருங்கள். இருக்கிற தொண்டர்கள் நேற்று மட்டும் சுமார் 600 வீடுகள் பிரித்து கொடுக்கப்பட்டு துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. ஒரு 20 பேர் கொண்ட குழுவுக்கு 106 வீடுகள் மல 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 மலண்டு வேலை செய்யறான். எதுக்காக வேலை செய்யறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மற்றவர்களுக்கு உதவும்படி சொல்லிவிட்டான். என்னுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இவ்வளவுதான், என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். மல 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 மலண்டு சில பேருக்கு பூட் போட்டா காலில் செட் ஆகுதில்லை, கலட்டி வீசிட்டு அந்த தண்ணீரில், அழுக்கு தண்ணீரில் வேலை பார்க்கிறான். யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே? இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அந்த பெண்மணி, மாற்று மத சகோதரி, வந்து வந்து போய் இயலாம கடைசியா வந்து சொல்றா, நான் 119க்கும் கோல் அடிச்சிட்டேன். எதுக்கு 119க்கு கோல் அடிச்சாவா? என் வீட்டை துப்புரவு பண்ணணும், யாருமே வரல, செஞ்சுதாங்க. நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். உடனடியாக ஒரு கூட்டம் வேலை முடித்துவிட்டு இனி எங்களுக்கு இயலாது என்று சொல்லி அவ்வளவு கஷ்டத்தோடு டயர்டாகி வர்றாங்க. ஒரே ஒரு வீடு இருக்குங்க. பாவம் இந்த பெண்மணி, போய் செஞ்சு கொடுத்துட்டு வர்றீங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாய், போயிட்டு வந்துடும். வரக்குள்ள எப்படி வர்றான்? ஏழாவது உண்மையிலேயே எங்களுக்கு முடியாதுன்னு வந்தவங்க சொல்லி முடிய நாங்கள் செய்கிறோம். சின்னோரு வீடு நினைச்சிட்டு போனாங்க. போய் பார்த்தா ஒரு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலை அந்த வீட்டில் 8 பேர் கொண்ட குழுவை அனுப்பி வெறும் 3 மணி நேரங்களில் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டையே பழைய மாதிரி மாற்றி காட்டினார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாமே துப்புரவு செய்யாவிட்டால் முனிசிபல் கவுன்சிலால் வந்து துப்புரவு பண்ணுவானா? நாமே செய்யலை. ஒரு தியாகத்தோடு இருப்பவர்களே செய்யாவிட்டால் தியாகமே அற்று சம்பளத்துக்கு வேலை செய்பவர்கள் செய்ய மாட்டார்கள். நாங்கள் பணி செய்கிறோம். ஒவ்வொரு இடத்திலையும் இது போன்று நம்முடைய தோழர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உதவாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்களுக்காக இந்த தோழர்கள் உழைக்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு துஆ மாத்திரம்தான். சில பேர் எங்களுக்கு தொண்டு பணி செய்ய தௌஹீத் ஜமாத் தொண்டர்களை அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான வீடுகள், நாங்கள் ஒரு நாளைக்கு சுமார் 600 வீடுகளையாவது துப்புரவு செய்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறோம். அப்படி வர முடியாவிட்டால் அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். உயிர் காக்கிற பணியிலே முடிந்தவரை ஈடுபட்டோம், உங்களுக்கு நிவாரணம் செய்கிற பணியிலே முடிந்தவரை ஈடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் ஜமாத்துக்கு சுமார் 1 கோடி அளவுக்கு பணமாக மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். கணக்கு வழக்கை துல்லியமாக வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பணி முடிந்ததற்கு பிறகு நம்முடைய உத்தியோகபூர்வ பத்திரிகை, உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளம், உத்தியோகபூர்வ நம்முடைய இணையதளம் போன்றவற்றில் இவற்றுக்கான துல்லியமான பொருள் எல்லாம் தவிர்த்து பணமாக இவ்வளவு பணத்தை மக்கள் வாரி இறைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள். குவைத்திலே வேலை செய்யக்கூடிய தோழர்கள் 15 தொடக்கம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் அனுப்ப காத்திருக்கிறோம் என்கிறார்கள். அவன் போனது வேலைக்குங்க வெறும் 300 தீனார், 200 தீனார், 100 தீனாருக்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் 50 தீனாரை நான் ஒதுக்குகிறேன், 40 தீனாரை ஒதுக்குகிறேன் என்று இந்த மக்களுக்காக வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். துல்லியமான கணக்கு வழக்கை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்கு பிறகு நாங்கள் அளிக்க தயாராக இருக்கிறோம். இந்த பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, தொண்டர்களுக்கு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களுடைய பாதிப்பினுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று கேட்டவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பில் நடத்தப்படுகிற இந்த வெள்ள நிவாரண, வெள்ள மீட்பு பணிகள், அதே போன்று துப்புரவு பணிகள் தொடர்பாக எல்லாம் தினந்தோறும் நீங்கள் செய்திகளை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பணிகளில் இதுவரைக்கும் மக்கள் இந்த ஜமாத்திற்கு 1 கோடிக்கு மேற்பட்ட செல்வங்களை காசாக தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். அதிலே நேற்று வரைக்கும் சுமார் 80 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலைகளை மக்களுக்காகவே செய்து முடித்திருக்கிறோம். இன்னும் மக்கள் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செய்து முடித்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியிலே இன்னும் செய்வதற்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பணிகளுக்காக உங்களிடத்தில் தான் நாங்கள் கையேந்தி வர வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை இந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து வேறு சந்தர்ப்பம் உதவி செய்வதற்கு கிடைக்குமா என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களை தருவான்.
அந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து வேறு சந்தர்ப்பங்கள் யாருக்கும் எப்போதும் கிடைக்காது, மீண்டும் திரும்ப வராது. வந்தால் உண்டு, வரும்போது நம்மிடத்தில் செல்வம் இருக்குமா என்று சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள், தர்மத்திலேயே அதிக நன்மை உள்ள தர்மம் எது தெரியுமா? ஆரோக்கியம் உள்ளவனாக, தனக்கு தேவை உள்ளவனாக, வறுமையை பயப்படக்கூடியவனாக, செல்வம் நிறைந்து காணப்படுகிற நேரத்தில் எவன் தர்மம் செய்கிறானோ அதுதான் அதிக நன்மையை தரக்கூடிய தர்மம். தர்மத்தில் சிறந்த தர்மம் எது? வயசாலியா போய் நோயாளியா இருக்கிற நேரத்தில் தர்மம் செய்வதற்கு அத்தனை பேரும் விரும்புவார்கள். அந்த தர்மத்தை விட சிறந்த தர்மமாக ரசூலுல்லாஹ் எதை சொல்லுகிறார்கள் என்றால், ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில், அதே போன்று உங்களுக்கும் தேவை இருக்கிற நேரத்தில், வறுமை எனக்கு வந்து விடுமோ, இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு எனக்கு வந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படுகிற நேரத்தில் நீங்கள் செய்கிற தர்மங்கள் தான் மிகச் சிறந்த தர்மம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் தர்மம் செய்வதை நீங்கள் தாமதித்து விட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுடைய சொத்து இன்னொருவருக்கு சொந்தமானதாக மாறிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. தொண்டை குழியை உயிர் அடைகிற சக்கராத்துடைய நிலை இருக்குதே, அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் தர்மம் செய்வதை தாமதித்து விட வேண்டாம். சில பேர் யோசிப்பாங்க, நாளைக்கு கொடுத்துக்கலாம், நாளான்னைக்கு கொடுத்துக்கலாம், அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், இன்னும் நமக்கு காலம் இப்போதானே 18 வயசு, இப்போதானே 28 வயசு, இப்போதான் 60 வயசில் தர்மம் செய்வோம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். உயிர் தொண்டை குழியை அடைந்தவுடன், சக்கராத்துடைய நேரம் வந்தவுடன், நோயாளியாக மாறியவுடன், எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார். ஆசைப்பட்டு, மகனே எனக்கு ஒரு 200 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குதுப்பா, அந்த தென்னந்தோப்புல ஒரு 100 ஏக்கரை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்து விடு என்று நீங்கள் சொல்லுவீர்கள். பிள்ளை, சரி வாப்பா கொடுத்துடுறேன்பா. மகனே எங்கிட்ட ஒரு 4 கார் இருக்கு வாப்பா, ஒரு 2 அணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துரு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துரு, செஞ்சிடறேன் வாப்பாம்பா. மகனே என்னிடத்தில் ஒரு 200 மில்லியன் காசு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குது, 190 மில்லியனை நீங்க எடுத்துக்கிறீங்க, 10 மில்லியன் காசை மக்களுக்காக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார். செய்து விடுகிறேன் என்பான். அவர் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்க. நிறைய இடத்துல நடக்கிறது என்ன? தகப்பனாருக்காக பிள்ளைகள் செய்கிற தர்மம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேன் மாட்டி கொடுப்பது, பள்ளிவாசலுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுப்பது, அல்லது ஏதாவது ஒரு ஏழைக்கு பார்த்து ஒரு 100 ரூபா காசை கொடுப்பது, 500 ரூபா காசை கொடுப்பது, 5000 ரூபா காசை கொடுப்பது. சில பேர் ஜக்காத்தே எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஏழைக்கு கொடுக்கிற ஜக்காத்து என்னமோ அவர சொந்த பணம் மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்படி கொடுப்பது? 2 லட்சம் ரூபா காசை 5000 ரூபா மாற்றி வச்சுக்கிட்டு தலைக்கு 5000 ரூபா இப்படி கொடுக்கிற ஆக்களை எல்லாம் பார்க்கிறோம். யோசித்துக் கொள்ளுங்கள். தொண்டை குழிக்கு உயிர் வந்தவுடன் நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்களே, தர்மம் செய்யும் வரைக்கும், தொண்டை குழியை உயிர் நெருங்குகிற வரைக்கும் தர்மம் செய்வதை தாமதப்படுத்த வேண்டாம். அப்பொழுது உங்களுடைய சொத்துக்கள் வேறொருவருக்கு சொந்தமாக இருக்கும். சாகிற நிலைமை வரும் வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் உரிமையாளர். செத்ததுக்கு பிறகு யாருக்கு உரிமை? உங்க பிள்ளைக்கு, உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு இப்படி உரிமை கைமாறிவிடும். அப்பொழுது உங்களால் அதிலிருந்து 1 ரூபாயை கூட தர்மம் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். ஆகவே தர்மம் செய்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற செல்வத்திலிருந்து தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இந்த செய்தி அல்லாஹ் என்ன சொல்றது பாருங்க. நீங்கள் விரும்புகிற செல்வம், அதுல இருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்னதோட ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்னு கேட்டா, ஓடோடி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படி ஒரு குர்ஆன் வசனம் திருமறை குர்ஆனிலே இறங்க பெற்றதாமே, எனக்கு செய்தி வந்ததே. ஆம் அபூ தல்ஹா, அப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. அப்படி என்றால் நான் அதிகம் நேசிக்கிற என்னுடைய பைருஹா தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தந்து விடுகிறேன். அந்த பைருஹா தோட்டம் கொஞ்சம் நல்ல இனிமையாக இருக்கும், நிழல்கள் நிறைந்த தோட்டம். ரசூலுல்லாஹ் ஓய்வு நேரங்களில் அந்த தோட்டத்திற்குள் போய் ஓய்வெடுப்பது உண்டு. அப்படியான ஒரு தோட்டத்தை, மிக விருப்பமான தோட்டம் அவருக்கு. இந்த ஒரு குர்ஆன் வசனம் தான். நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? கொடுக்கறதான் கொடுக்குறோம், பொண்டாட்டிட்ட கொஞ்சம் கேட்டுக்குருவோம், கொடுக்கறதான் கொடுக்குறோம், புள்ளட்ட கொஞ்சம் கேட்டுக்குருவோம், குடும்பத்தில் கொஞ்சம் மசூரா பண்ணிக்கிருவோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுப்பதற்கு மசூரா செய்யவில்லை. என்னுடைய சொத்து,
என்னுடைய சொத்தை கொடுப்பதற்கு நான் எவரிடம் மசூரா செய்ய வேண்டும்? என்னுடைய சொத்தை கொடுப்பதற்கு நான் யாருடைய மசூரா செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. உடனடியாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பைருஹா தோட்டத்தை ஒப்படைத்த வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். இது போன்று இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக இரு கரமேந்தி உங்களிடத்தே எங்களுடைய தோழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடைகளை தேடி வருகிறார்கள், வந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கூட இதற்கான வசூலிப்பு பணியை இன்றைக்கும் கீழே நடத்தி கொண்டிருக்கிறோம். முடியுமானவர்கள் அள்ளி அள்ளி கொடுங்கள். பாதிக்கப்பட்டிருக்கிற நாளைக்கு இதே நிலை வரும்போது, நமக்கு இந்த நிலை ஏற்படும் போது நமக்காக பல பேரும் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். நீங்கள் இன்றைக்கு கணக்கு பார்த்தால் நாளை நமக்காக ஒரு கூட்டம் கணக்கு பார்ப்பார்கள். இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு உழைத்த சொத்து கொடுப்பதற்கு முடியாது என்று கஞ்சத்தனப்பட்டால் நாளைக்கு ஒரு கூட்டம் கஞ்சத்தனப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் உள்ள வித்தியாசம், வள்ளலாக இருந்தால் 2 பேருக்கும் ஒரு இரும்பு கவசத்தை அணிவித்தால் வள்ளல் வாரி வாரி கொடுக்கிற போதெல்லாம் அந்த இரும்பு கவசம் விரிவடைந்து கொண்டே போகுமாம். அவரை மீறி பல பல அளவுக்கு அது வந்து விரிந்து கொண்டு செல்லும். ஆனால் இதுவே ஒரு கஞ்சனாக இருந்தால் அந்த கஞ்சனுடைய நிலை என்ன தெரியுமா? அந்த இரும்பு கவசம் அவனை நெருக்கிக் கொண்டே வரும். கொடுக்காமல் இருக்கிற போதெல்லாம் அவனை நெருக்கிக் கொண்டே வரும். அவனாக நினைத்தால் கூட அதை விட்டு வெளியிலே வர முடியாது. இதுதான் வள்ளலுக்கும் கஞ்சனுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கஞ்சர்கள் அல்ல, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வள்ளல்கள் என்பதை அந்த மக்களுக்கான உதவி பணியிலேயே நாம் வெளிக்காட்டிவிட வேண்டும் என்பதற்காக இதனை கேட்கிறோம். வாரி வழங்குவதோடு இன்னொரு கோரிக்கை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பல பகுதிகளில் இருந்தும் இந்த பணிக்காக எங்களுடைய தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கொழும்பிலே பல பேர் இருக்கிறீர்கள். தொண்டு பணி செய்வதற்கு முடியும். ஒரு நாளை அந்த மக்களுக்காக ஒதுக்கக்கூடாதா? சில பேர் வெசாக் நேரத்தில் ஃபோன் பண்றாங்க, 2 நாள் வெசாக் லீவ் இருக்குது, நிவாரண மீட்பு பணிக்கு வரவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவனுக்கு லீவ் கிடைக்கிற நேரத்தில் தான் வந்து வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி நினைக்க கூடாது தோழர்களே. நம்முடைய நேரம் கிடைக்கும் போதுதான் மீட்பு பணி என்றால் அதையே நாமும் நினைத்திருந்தால் இன்றைக்கு 84 பேர் அல்ல, 84 லட்சம் பேரை புதைப்பதற்கு இலங்கையிலே பூமி இருந்திருக்காது. அந்த அளவுக்குள்ளானவர்கள் இன்றைக்கு அழிந்து மாண்டு போயிருப்பார்கள். மீண்டும் ஒரு நம்ம அழிவை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கும். அதனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போது வருகிறேன் என்ற நிலையை விட்டுவிடுங்கள். ஏன்னா அத்தனை பேரும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். சுகர் பேஷண்டா இருப்பாரு, வேற வேற பேஷண்டா இருப்பாரு. இந்த பணியை ஈடுபட முடியும் என்ற உன் நம்பிக்கை இருக்கும் என்றால் தயவு செய்து, இந்த நாளைக்கும் பணி இருக்கிறது, நாளை மறுநாள் இருக்கிறது, இந்த பணி முடிகிற வரைக்கும் நம்முடைய பணி தொடர இருக்கிறது. உங்களால் முடிந்தவர்கள் பிள்ளையை அனுப்பி வையுங்கள், நீங்கள் வந்து சேருங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். வந்து கழுவ முடியலையா? பணிக்கு தேவையான பொருட்களை தான் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அதனை கொண்டு போய் கொடுங்கள். இப்படி அந்த பணிக்கு நாம் அத்தனை பேரும் இறங்குகிற போதுதான் அந்த பணியை செவ்வனே முடிக்க முடியும். நாம் செய்கிற பணி, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளையே துப்புரவு செய்கிறோம், கடைகளையே துப்புரவு செய்கிறோம், வணிக நிறுவனங்களை துப்புரவு செய்கிறோம், பாடசாலைகளை துப்புரவு செய்கிறோம். அதனால் இந்த பணியிலே கைகோர்த்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா கடமையாக இருக்கிறது. சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கொடுப்பதற்கு சதக்கா செய்வதற்கு பொருள் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வது? இந்த யோசனை வருமா இல்லையா? சஹாபாக்களுக்கே வந்தது. கொடுப்பதற்கு பொருள் இல்லை, நாங்கள் எப்படி சதக்கா செய்வது? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கடை தெருவுக்கு சென்று தொழில் செய்யுங்கள். தொழில் செய்து வருகிற வருமானத்தில் உங்களுக்கும் ஃபாயிதா, உங்களுக்கும் பலன் இருக்கும். அதே போன்று மற்றவர்களுக்கு சதக்கா செய்து அதிலேயும் உங்களுடைய மறுமை பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அதுவும் முடியாவிட்டால் என்ன செய்வது? தொழில் செய்கிறோம், எடுக்கிற வருமானம் நமக்கே பத்தல, சதக்கா செய்ய முடியல, இப்படி ஒரு நிலை இருந்தால் அதிலே நாங்கள் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிக்கப்பட்ட துயருற்ற கஷ்டப்படுகிற மக்களுக்காக உதவி செய்து சதக்கா செய்யுங்கள். வெளி ஊர்களில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் இந்த பணிக்காக வரும்படி கோரிக்கை வைக்கிறோம். கொழும்பை சேர்ந்த அத்தனை பேரும் வருமாறு கோரிக்கை வைக்கிறோம். காரணம் என்ன? நாளைக்கு நம்முடைய வீடு குப்பையாகலாம். குப்பையாகும் போது என்னுடைய வீட்டை சுத்தம் செய்ய ஒருவரும் இல்லையே, என்னால் முடியவில்லையே, கைகால் வளமில்லையே என்று நீங்கள் துயரப்படுகிற நேரத்தில் நீங்கள் செய்த உதவியால் அல்லாஹ் உங்களுக்கு ஒருவனை தர முடியும், உங்களுக்காக 2 பேரை தர முடியும், உதவிக்கு ஆள் வர முடியும். ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னதைப் போல சதக்கா செய்ய முடியுமானவர்கள் தாராளமாக வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்குங்கள். முடியாதவர்கள் உங்களால் முடிந்த ஒரு விதமான சதக்கா அந்த மக்களுக்காக தொண்டு பணியாற்றுவது. ஆகவே தொண்டர்கள் அத்தனை பேரையும் இதற்காக களத்தில் இறங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் தொண்டர்களை நாங்கள் களமிறக்குகிறோம்.
ஆனால் போதாது, தேவை அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்மிடத்தில் தொண்டர்களை வைத்து நாம் கட்டம் கட்டமாக வேலை வாங்குகிறோம். அந்த காரியத்தை ஒழுங்காக செவ்வனே செய்வதற்காக இது போன்ற பணிகளை செய்கிறோம். தொண்டர்கள் துப்புரவு பணிக்கு தேவையை போல இன்னும் நிறைய பொருட்கள் விநியோகிக்கப்பட இருக்கிறது. அத்தனை பேர் உலர்நோய் பொருட்கள் கொடுக்கிறார்கள், நாமும் அதை கொடுக்கிறோம். ஆனால் அதை விட அடுத்த கட்ட இன்னொரு பணி இருக்கிறது. சமைப்பதற்கு பொருள் கொடுத்தால் போதாது, சமைக்க தேவையான பானைகள், சட்டிகள், முட்டிகள், அதுபோன்று கேஸ் குக்கர்கள் தேவை, அதையும் கொடுக்க வேண்டும். அந்த பணிக்காகவும் நம்முடைய ஜமாத் சார்பில் அடுத்த கட்ட பணி முன்னெடுக்கப்படுகிறது. முடியுமானவர்கள் அதுபோன்ற பொருட்களை தந்துதவுங்கள். சமைப்பதற்கு பொருள் இல்லாமல் இருக்கிறார்கள், கிச்சன் ஐட்டம் டோட்டலாக அழிந்திருக்கிறது. அப்படியானவர்களுக்கு இது போன்ற பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது போன்ற காரியங்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.